இப்போ தமிழ் திரைப்படத்துறை ஒரு அபாயகரமான கட்டத்தில் இருக்குது, ஒரு சிரமமான நிலையில் இருக்குது. இதெல்லாம் உண்மைதான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு எங்களாலான அனைத்து உதவிகளையும் அனைத்து முயற்சிகளையும் இந்த தமிழ் திரைப்படத்துறை ஒழுங்குபடவும் சீரமைக்கப்படவும் லாபம் ஈட்டவும் எங்களாலான எல்லா ஒத்துழைப்பையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வழங்கி வருகின்றோம். சகோதரர் விஷால் பதவியேற்ற பின்பு, எங்களுடைய நிர்வாகம் பதவியேற்ற பின்பு ஏறக்குறைய 2 முறை சமயத்தில் அமைந்தது. 2 பேரும் பரஸ்பரம் பேசி ஒரு சரியான தமிழ் திரைப்படத்துறையை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் எங்களுடைய சிரமங்களை பிராபலத்தை பேசி முடித்திருக்கிறோம். பல்வேறு விஷயங்களை ஒரு சமநிலை கொண்டு வந்திருக்கோம். சில விஷயங்களை வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம், சில விஷயங்களை முடிக்காமல் இருக்கோம். ஏன்னா 40 வருஷமாக இருக்கிற குறைகளை 4 மாதத்தில் நிவர்த்தி பண்ண முடியாது. இதுதான் நான் நண்பர் விஷாலுக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், அதே போல் எங்களோட உணர்வுகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். ஏன்னா தயாரிப்பாளர்கள் எங்களுடைய எதிரிகள் இல்லை. தயாரிப்பாளர்கள் தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கக்கூடிய முதலாளிகள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் இந்த தயாரிப்பு துறையை சரியாக கொண்டு செலுத்த வேண்டிய அவசியம் தற்போது உள்ளது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரே கப்பலில் நாங்கள் எல்லாரும் பயணிக்கிறோம். இதில் யார் தப்பு பண்ணாலும், யார் ஓட்டப்பட்டாலும் நிச்சயமாக இந்த கப்பல் முழுகிடும். இந்த கப்பல் இப்போ எதிர்காலத்தில் இல்லை புயலில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால் பல்வேறு விஷயமான மன சங்கடங்களை கூட நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த தயாரிப்பு துறையை காப்பாற்ற வேண்டிய பெரும் பங்கு தொழிலாளர்களுக்கு இருக்குங்கிறத நான் எல்லா தொழிலாளர்களுக்கும் எடுத்து சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் வருவார், படம் எடுப்பார், நஷ்டமானால் போயிடுவார், லாபம் வந்தால் இருப்பார், நஷ்டம் வந்தால் போயிடுவார். ஆனால் தயாரிப்பு துறையில் இந்த தொழிலாளர்கள் 40 வருஷம் இருக்காங்க, 50 வருஷம், நானே 25 வருஷமாக இருக்கேன். அப்போ தொடர்ந்து நாங்கள் இருக்கணுங்கிறது, அப்போ அவங்கள விட எங்களுக்கு இந்த தயாரிப்பு துறையை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குது. இதை நான் தொழிலாளருக்கு உணர்த்தியிருக்கேன். அவங்களும் மெதுவாக புரிஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அது ஒரு நல்ல சுமூகமாக நிலைமை இருக்குது. சில நேரங்களில் சில உரசல்கள் ஏற்படும். அதை எப்படி சரி செய்யணுங்கிறது தான் இப்போ நோக்கமே தவிர, விஷயமே தவிர, அதை ஒரு சண்டையாக எடுத்துக்க நாங்கள் விரும்பலை. அதனால் தயாரிப்பாளர் சங்கத்தோட எது நடவடிக்கையாக எடுக்கிறதுக்கோ இல்லை லாவணி கச்சேரி நடத்துறதுக்கோ நாங்கள் தயார் இல்லை. இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். தெலுங்கில் ஒரு அல்லு அரவிந்த் ஒரு நடிகர், அவரோட அவரோட பிஸ்னஸ் வியா 90 கோடி, அவர் வாங்குகிற சம்பளம் 15 கோடி, 6ல் ஒரு பங்கு வாங்குறாரு. இங்கே 75 கோடி ரூபாய் வியாபாரம் ஆகிற நடிகர் 40 கோடி சம்பளம் வாங்குறாங்க, பாதிக்கு மேலே வாங்குறாங்க. அப்போ அந்த முறையற்ற இது இருக்குங்களா, இதுதான் இண்டஸ்ட்ரியை பாதிக்கிற மாதிரி. அப்போ இதை ஒரு ஒழுங்குபடுத்தி அவங்க எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்தாங்கன்னா, நாங்கள் அதுக்கு மேலேயும் அவங்க நஷ்டம் வருதுன்னா, ஏன்னா அவங்களோட எங்களுக்கு தான் இதில் பொறுப்பு அதிகமாக இருக்குது. நான் 25 வருஷமாக இருக்கேன், இவர் 40 வருஷமாக இருக்கார், இவங்க அப்பா காலத்துலேருந்து இருக்கார், இதே தொழில் இருக்காங்க. அப்போது எங்களுக்கு அவங்க எல்லாரை விட இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணுங்கிற நோக்கம் அதிகமாக இருக்குது. நிச்சயமாக நாங்கள் காப்பாற்றுவோம். இதையெல்லாம் ஒழுங்கு பண்ணுங்கள், நாங்களும் உங்களோட சேர்ந்து தயாராக இருக்கோம். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் பண்ண தயாராக இருக்கும்.